விடுதலை புலிகளின் தங்கத்தை தேடும் பணி தீவிரம். ஈழத்தமிழருக்கு வழங்கப்படும் ஜனாதிபதி மாளிகை. தமிழர் பக்கமாக செயற்படுகின்றார் ரணில், வெளியான குற்றச்சாட்டு. கிளிநொச்சி திருநகர் பகுதியில் விடுதலை புலிகளால் புதைக்கப்பட்ட தங்க நகைகள் இருப்பதாக தெரிவித்து அகழ்வு பணி முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. தமிழீழ விடுதலை புலிகளால் தங்கம் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் இன்று காலை முதல் இந்த அகழ்வு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. விசேட அதிரடிப்படையினர், காவல்துறையினர், தொல்பொருள் திணைக்கள அதிகாரிகள் மற்றும் கிராம அலுவலர் முன்னிலையில் அகழ்வு பணிகள் ஆரம்பமாகியுள்ளன. இதேவேளை கடந்த வெள்ளிக்கிழமை கிளிநொச்சி மாவட்ட நீதவான் நீதிமன்ற நீதிவான் ஜே சுபராஜினி முன்னிலையில் அகழ்வு பணி முன்னெடுக்கப்பட்டிருந்த போதும் எந்தவித பொருட்களும் மீட்கப்படாத நிலையில் அகழ்வு நடவடிக்கை நிறுத்தப்பட்டு இன்றைய தினம் மீளவும் முன்னெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. காங்கேசன்துறையில் உள்ள ஜனாதிபதி மாளிகை நொதர்ன் ஜுனி பல்கலைக்கழகமாகவும் தொழில்நுட்ப பூங்காவாகவும் மாற்றப்பட உள்ளது. கடந்த 16/10/2023 நொதர்ன் ஜுனி நிறுவனர் இந்திரகுமார் பத்மநாதன் மற்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இருவருக்கும் இடையிலான சந்திப்பின் போது இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கின் கல்வித்துறை மற்றும் தொழில் வாய்ப்பு மேம்பாட்டில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும் விதமாகவே இந்த முயற்சி எடுக்கப்பட்டுள்ளது. நொதர்ன் ஜுனியானது மானிப்பாயை பூர்வீகமாக கொண்ட மற்றும் கனடா வாழ் தமிழ் முதலீட்டாளர் இந்திரகுமார் பத்மநாதனின் நிதி முதலீட்டில் வடக்கு கிழக்கு மாணவர்களுக்கு சிறந்த உயர்தரத்திலான கல்வி வாய்ப்பினை வழங்குவதற்காக உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் வருடா வருடம் நடைபெறும் காப்போத உயர்தர பரீட்சையின் போது சுமார் 22,600 மாணவர்கள் பல்கலைக்கழகத்திற்கு தகுதி பெறுகின்றார்கள். இருப்பினும் 4,379 பேர் மட்டுமே பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகின்றார்கள். 18,289 மாணவர்கள் தகுதி பெற்றும் அவர்களுக்கான பல்கலைக்கழக வாய்ப்பு கிடைக்காத ஒரு குறையை நிவர்த்தி செய்யும் நோக்கிலேயே இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக குறித்த தரப்பிலிருந்து அறிவிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைகுழியின் அகழ்வு பணிகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள நிலையில் அவை சிசிடிவி கேமரா கண்காணிப்பில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைகுழியின் அகழ்வாய்வு நடவடிக்கைகள் கடந்த மாதம் செப்டம்பர் உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அகழ்வு பணிகள் 9 நாட்கள் வரை முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் தலைமையில் தொடர்ந்து இடம்பெற்றிருந்தது. 9ஆம் நாள் நிறைவுடன் மொத்தமாக 17 எலும்புக்கூட்டு தொகுதிகள் மீட்கப்பட்ட நிலையில் அகழ்வில் ஈடுபட்டிருந்த ராஜ் சோமதேவ குழுவினர்களுக்கு ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட பணிகளுக்கு செல்ல இருப்பதன் காரணமாக தற்காலிகமாக இடைநிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து அக்டோபர் மாதம் 3ஆம் வாரமளவில் இதே குழுவினரால் மீள ஆரம்பிக்கப்படும் என முல்லைத்தீவு சட்ட வைத்திய அதிகாரி கனகசபாபதி வாசுதேவா ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி சம்பவ இடத்திற்கு போலீசார் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதுடன் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டு கண்காணிப்பு நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தற்போதுள்ள காலநிலை மாற்றத்தால் தொடர்ச்சியாக அகழ்வு பணி நடைபெறுமா அல்லது இடைநடுவில் விடப்படுமா என்ற சந்தேகம் எழுந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலை சட்ட வைத்திய அதிகாரி முல்லைத்தீவு இது குறித்து தெரிவித்திருந்ததாகவும் நிதி இல்லாத காரணத்தினால் அகழ்வு பணி நிறுத்தப்படக்கூடிய சூழலிலே காணப்படுவதாகவும் உடற்கூற்று பரிசோதனை முடிவுகளும் தாமதமாவதற்கான சாத்தியக்கூறுகளே காணப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார்.
வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நிலவும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் விவகாரத்தில் ரணில் விக்ரமசிங்க ஒரு தலைப்பட்சமாக செயற்படுகின்றார் என கிழக்கு மாகாண முன்னாள் ஆளுநர் அனுராதா ஜஹம்பத் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். இது குறித்து அவர் தெரிவிக்கையில், மயிலத்தமடு மாதவனை மேய்ச்சல் தரை விவகாரத்தை முன்னிலைப்படுத்தி மட்டக்களப்பு திம்புலாகல சிங்கள கிராமத்தில் வாழும் சிங்கள மக்களை வெளியேற்றுமாறு மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் பிரதிநிதிகள் தொடர்ந்தும் வலியுறுத்துகின்றார்கள். மயிலத்தமடு பண்ணை மேய்ப்பாளர்களின் பிரச்சினைகளுக்கு மாற்று திட்டங்களை செயற்படுத்த உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. இருப்பினும் சிங்களவர்கள் அப்பகுதியில் இருக்கக்கூடாது என்ற நோக்கத்தில் இருந்து கொண்டு ஒரு தரப்பினர் செயற்படுவதால் மாற்று திட்ட முறைமை தடைப்பட்டது. மட்டக்களப்பு திம்புலாகல பகுதியில் வாழும் சிங்களவர்கள் யுத்த காலத்தில் விடுதலை புலிகளால் அழிக்கப்பட்டார்கள். யுத்த காலத்தில் தமது சொந்த இடங்களில் இருந்து வெளியேற்றப்பட்ட சிங்களவர்கள் பொலனறுவை, ஹபரண மற்றும் அம்பாறை ஆகிய பகுதிகளில் வாழ்ந்தார்கள். யுத்தம் நிறைவடைந்ததன் பின்னர் உரிய ஆவணங்களுடன் திம்புலாகல பகுதியில் சிங்களவர்கள் மீண்டும் குடியேறினார்கள். மயிலத்தமடு மாதவனை பகுதி பண்ணை மேய்ப்பாளர்களின் பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்காக திம்புலாகல பகுதியில் சிங்களவர்களை வெளியேற்றுமாறு குறிப்பிடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. சிங்களவர்களை அவர்களின் பாரம்பரிய கிராமத்தில் இருந்து வெளியேற்ற எவருக்கும் அதிகாரமில்லை. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நிலவும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் விவகாரத்தில் அதிபர் ஒருதலை பட்சமாக செயற்படுகின்றார். சிங்களவர்களுக்கு ஒரு சட்டம், தமிழர்களுக்கு ஒரு சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. வடக்கு மற்றும் கிழக்கில் சிங்களவர்கள் வாழக்கூடாது என்ற நிலைப்பாட்டில் இருந்து கொண்டு தமிழ் அரசியல் தரப்பினர் செயற்படுவதால் முரண்பாடற்ற தீர்வு காண முடியாமல் உள்ளது. பிரச்சினைகள் நீண்டு செல்கின்றது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர ஆகியோருக்கு அமெரிக்கா விசா வழங்குவது கடினம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகளின் வளர்ச்சி திட்டத்தால் அமெரிக்காவில் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற துறை மேற்பார்வை குழு தலைவர்களின் பட்டறையில் பங்கேற்க இவர்கள் இருவரது பெயர்களும் பரிந்துரைக்கப்பட்டது. எனினும் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர ஆகியோருக்கு அமெரிக்கா விசா வழங்குவது கடினம் என ராஜதந்திர ரீதியில் நாடாளுமன்றத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதனால் அவர்கள் இந்த அமெரிக்க சுற்றுப்பயணத்தில் இருந்து விலகி கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த விஜயத்திற்காக குழு தலைவராக ஆளும் கட்சியின் பிரதான அமைப்பாளரான அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க நியமிக்கப்பட்டிருந்தார். அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தொடர்பான வழக்கு விசாரணை மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகரவின் போர்க்கால செயற்பாடுகள் தொடர்பில் எடுக்கப்பட்ட தீர்மானத்திற்கு அமைய இந்த விசா நிராகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. அத்துடன் சுற்றாடல் கண்காணிப்பு குழுவின் தலைவரான அஜித் மான பெருமவுக்கு 1 மாத காலம் நாடாளுமன்ற சேவை தடை விதிக்கப்பட்டுள்ளதால் அவரும் இந்த விஜயத்தை தவற விடுவார் என மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு பயணம் மேற்கொள்ளும் சீனாவின் ஆய்வு கப்பல் விடயம் இன்னும் முடிவுக்கு வரவில்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சீனாவுக்கு சென்று சந்திப்புகளை நடத்திய பின்னர் வெளியிடப்பட்ட செய்தி குறிப்பிலும் இந்த கப்பல் பயணம் தொடர்பில் எதுவும் குறிப்பிடப்படவில்லை. முன்னதாக இந்த விடயம் தொடர்பாக சீன வெளிவிவகார அமைச்சின் அதிகாரிகளால் ஜனாதிபதி விக்ரமசிங்கவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் சாகல ரத்னநாயக்க மற்றும் இலங்கை தூதுக்குழு உறுப்பினர்களுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டது. எனினும் நவம்பர் 25 பிறகு பரிசீலிக்க முடியும் என இலங்கை தெரிவித்திருந்தது. இதனை ஏற்றுக்கொள்ளாத சீன தரப்பு அடுத்த வாரம் இலங்கைக்கு கடற்பரப்பிற்குள் நுழைவதற்கு அனுமதி கோரியது. இதன்போது கப்பல் இலங்கை கடற்பரப்பில் பிரவேசித்து எரிபொருளை நிரப்பிவிட்டு வெளியேற முடியும். இலங்கை சமரசம் செய்ய முன்வந்தது. எனினும் சீன தரப்பு இந்த சமரசத்தை மறுத்துவிட்டது. இதனால் சீன கப்பல் விவகாரம் தீர்க்கப்படவில்லை என்பதும் தெளிவாகின்றது.